इसी में नदी இப்படி பண்றிய தீர்த்து மென்டல் பருவலா செட்டப் பருவலா மூஞ்சி மாறி பாகிஸ்தான் மேட்ச்ல பாகிஸ்தான் பிளேயர் போகும்போது ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டுருக்காங்க. நான் இதுக்கு பதில் ஒற்றை வரல சொல்லணும்னா ஜெய் ஸ்ரீராம் 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 ஜெய் ஸ்ரீராம். இத்தனை நாளா நம்ம வேலை ஊர்ல இல்ல, நம்ம ஊரு நிம்மதியா இருந்துச்சு. நேற்றா வந்தா வரும்போதே ஒரு பிரச்சனையோட வந்துச்சு. கழகத்தினுடைய கொள்கையாக பாகிஸ்தான் மேட்ச்ல வரும்போதே ஒரு பிரச்சனையோட வந்துட்டான். நான் இதுக்கு பதில் ஒற்றை வரல சொல்லணும்னா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். நான் இதுக்கு பதில் ஒற்றை வரல சொல்லணும்னா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். ஏப்பா தலைவர் தப்பிச்சிட்டாரு, ஐயர் போய வைத்தாரு. பாகிஸ்தான் மேட்ச்ல பாகிஸ்தான் பிளேயர் போகும்போது ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டுருக்காங்க. நான் இதுக்கு பதில் ஒற்றை வரல சொல்லணும்னா ஜெய் ஸ்ரீராம் 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 ஜெய் ஸ்ரீராம். விளையாட்டா பார்க்கணும்னா தர்மத்தை தர்மமா பார்க்கணும். அவரு சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் என்று கிளம்பினார். சனாதன தர்மத்தை எத்தனையோ பேர் இருக்காங்க, அவரு மட்டும் சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் என்று கிளம்பினா நீங்க புரிஞ்சுக்கணும். இந்தியா எப்பொழுதுமே பாகிஸ்தான் விளையாட்டு வீரர்களுக்கு அதிகபட்சமான மரியாதையும் கௌரவத்தையும் நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப குத்த வேண்டியது அவளல்லடா, ஒன்னதான் எங்க இங்க. ஜெய் ஸ்ரீராம்ங்கிறது ஒரு இந்து மத கடவுள் பத்தி மட்டும் இல்ல, ஒரு எமோஷன். அவனுடைய குஷி, அவன் சந்தோஷம், அவன் ஜெயிக்கிறான். எப்படிப்பா அப்படி எல்லாம் அதுக்கு இல்ல ராசையா, அவனுக்கு கிடைக்காதுடா, நான் இருக்கல அழக்கூடாதா நண்பா. வெற்றி பெறோம் ஏய் ஓய் அப்படின்னு சொல்றப்ப ஜெய் ஸ்ரீராம் இவ்வளவுதான் பண்றது மோசம், இதுல பாசம் வேற. ஏய் கிளவி, என்னப்பா எந்திரிச்சு உள்ள போ. ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி தான் IPL ஃபைனல் அங்க நடந்துச்சு. அப்ப ஜெய் ஸ்ரீராம் கோஷம் ரொம்ப ஆட்டாடுற, இதுல சோகங்கள் வேற. அது மூடுங்க, இது ஒரு மூடுல ஜெய் ஸ்ரீராம் எப்படி வரும்? சரி கொலை குத்தம் போல கொண்டு போகும்போதுதான் இப்ப என்னை மாதிரி ஆளு இதுல என்ன இவ்வளவு பெருசா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு யோசிக்க வேண்டியது. டிஜே பாட்டே அப்படியான ஒரு பாட்டை போடுறாங்க. அதைத்தாங்க நான் சொல்றேன். எப்படி தப்பிச்சோம் பாத்தியா? பாகிஸ்தான் வீரர்கள் தாண்டி போறப்ப ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி இந்தியர்கள் கோஷம் போட்டாங்களாம். அதனால பாகிஸ்தான்ல இருக்கிறவங்களோட மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். இதெல்லாம் ரொம்ப தப்பு. விளையாட்டுங்கிறது வந்து பிரதர்ஹுட்டை வளர்க்கறதுக்காக தான். இந்த அளவுக்கு இவ்வளோவா நீங்க இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட, உடனே இந்த ஊபிஸ் கூட்டம் எல்லாம் சேர்ந்துட்டு சாரி பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் பண்றாங்க. உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாதா? கோவத்துல மூக்கு மூணார் டேம் மாதிரி ஓபன் ஆகிறத பார்த்தா நம்ம வளையாபதி வர மாதிரியே இல்ல. மாதிரி இல்லடா, வளையாபதியே தான். மூஞ்சில 1/4 கிலோ கம்பீரமாவது வேணாம். கரண்ட் ஆஃப் ஆன மாதிரி இருட்டு மூஞ்சி வச்சுட்டு எதுக்கு இந்த வேஷம்? உங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக தேசத்தை காட்டி குடிப்பீங்களா நீங்க? இவன் யார்? போரிக்கு புறம்போக்கு எச்சக்கல்ல 420 கன்னிங் பாய்சன் பாம்பு நஞ்சி என்ன ஆர்பர் பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. எதற்காக பாகிஸ்தானுக்கு சாரி கேக்குறீங்க? இந்தியால இருந்து பாகிஸ்தானை பிரிச்சப்ப இந்தியர்களை கொஞ்சமா கொண்டுட்டீங்க, அதுக்காக சாரி பாகிஸ்தான் சொல்றீங்களா? உங்க குடும்பத்துல ஒரே ஒருத்தராவது உங்க சொந்தக்காரங்க எவனாவது ராணுவத்துல இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க சாரி பாகிஸ்தான்ங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டீங்க. என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? நான் ஏமாந்துருவேனா? ஒரு இந்தியா மிலிட்டரியில இருந்து ஒருத்தவங்க பாகிஸ்தான் ராணுவத்துல மாட்டிட்டா எவ்வளவு டார்ச்சர் பண்ணி கொள்ளுவாங்க அப்படின்றத நீங்க வந்து பாத்துக்கோங்க. நீங்க வந்து வீடியோ எல்லாம் பாருங்க. ஒரு மேஜர் மத்தெல்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்காரு. அணுவா சித்திரவதை அவங்கள வந்து உயிரோட கொள்ளுவாங்களாம். இவன்ட்ட வேணா கேட்டு பாரு. நீங்க என்ன வந்து நீங்க ஒவ்வொரு நாளும் எல்லையில அவன் என்னென்ன கொடசலை கொடுத்துட்டு இருக்கிறான். இங்க தீவிர ஊடுருவி வந்து காஷ்மீர்ல எவ்வளவு தீவிரவாத பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்கிறான். என்ன சாரி பாகிஸ்தான் வேண்டி கிடக்குது உங்களுக்கு? போய் உட்கார்றா தம்பி. வர வர போக்கே சரியில்லை. யார் நெல் தம்பி? உன் ஃப்ரெண்டா? ஆமா சார், என் க்ளோஸ் ஃப்ரெண்டே. கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டா, தப்பா நினைச்சுக்கிறேன். என்ன அவங்க பாகிஸ்தான் வீரர்கள் தாண்டி போறப்ப அவங்க ஏதாவது அபியூசிவ் வேர்ட்ஸ் பேசினாங்களா? ஏன்னா இது பண்ணாங்களா? என்ன சொன்னாங்க? ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றாங்க. அது அவங்களோட உற்சாகத்தை சொல்றாங்க. ஜெய் ஸ்ரீராம் சொன்னா என்ன தப்பு? அப்ப ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றதுனாலே அவங்களுக்கு வந்து மனசு புண்படுமா? எப்படி புண்படும்? கேட்டுக்கும் போது வயசாச்சு தவிர அறிவு தான் உனக்கு. போடா, இதுக்கெல்லாம் ஒரு நாள் அனுபவிப்பையா?
1999 January 31st நடந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல சச்சின் செஞ்சுரி அடிச்சும் இந்தியா தோத்து பாகிஸ்தான் ஜெயிச்சிச்சு. அப்போ ஒட்டுமொத்த ஸ்டேடியமும் ஏஞ்சு நின்னு கைத்தட்டி ஆரவாரம் பண்ணின இடம் தான் சென்னை. அந்த விக்டரியையும் அந்த மரியாதையும் பாகிஸ்தான் பிளேயர் ஸ்டேடியம் முழுக்க சுத்தி வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. 1000 வாங்கடே ஸ்டேடியம் வந்தாலும், 1000 ஈடன் கார்டன் வந்தாலும், 1000 நரேந்திர மோடி ஸ்டேடியமே வந்தாலும் ஒரு சென்னைக்கு ஈடாகாது. எப்பவுமே விழுந்து கிடக்கிறவனையும் விழ போறவனையும் தாங்கி பிடிக்கிறது அப்படிங்கறதான் தர்மம். அந்த நேரத்துல போய் அவனை குத்தி கொடைஞ்சு அவனை இன்சல்ட் பண்ணி பேசுறதுங்கிறது தர்மம் கிடையாது. இது தமிழனுக்கும் தெரியும், தமிழ்நாட்டுக்கும் தெரியும். This is the time for us to welcome Pakistan. இந்த கையாலேயே அவனை புடிச்சிட்டேனே போதும். A few moments later. காவிரி நீர் சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி கர்நாடக அரசு காவிரியில் தண்ணீரை திறக்க வேண்டும், அதை வலியுறுத்த வேண்டும் என்று அந்த தீர்மானத்திலே தெரிவிக்க வேண்டும். நான் கடந்த 3 மாதங்களாக தீர்மானமே அதான தீர்மானமே அதான. அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. ஆனா தண்ணி எங்க இருக்குது? கர்நாடக அரசுல தான் இருக்குது. தெரிஞ்சுக்கிட்டாக்கா சொல்றேன். நம்ம மத்திய அரசு ஏன் வலியுறுத்துறோம்னா, மாநில அரசு நடைமுறைப்படுத்தாதனாலதான் மாண்புமிகு அவை முன்னவர் எல்லா கட்சிக்காரங்களையும் அங்க அழைச்சிட்டு போய் ஜல்ஜீவன் மினிஸ்டரை போய் பார்த்தாங்க. ஒன்றிய அரசு உத்தரவிட சொல்றதுக்கு நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாமட்டாலும் இங்க வந்து குத்த வச்சேன். மத்திய அரசு அளித்த தீர்ப்பு அல்ல, உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு. அதை ஏன் அதை தடை செய்கின்றார்கள் கர்நாடக அரசு? அதைத்தான் நான் இதை வலியுறுத்துகிறேன். மாண்புமை உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பில் வரையறுக்கப்பட்டுள்ளபடி தமிழ்நாட்டிற்கு தண்ணீரை திறந்து விடுமாறு கர்நாடக அரசுக்கு உத்தரவிட ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக கேட்கிறது. தீர்மானத்தை சொல்லி நீங்க சொன்ன தீர்மானம் ஏற்கனவே அங்க வந்திருக்கு. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். திறக்கப்பட வேண்டும் என்று அதில் தெரிவிக்கவில்லை. ஐயோ படுத்துறானே. சரி ரைட். ஏன் இப்படி பாக்குறாரு? ஜுரமெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பணிவுங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எலெக்ஷன் வேற வரப்போகுது. எனக்கு மாலை போட்டு போட்டோ எடுத்து நல்லா அமகலப்படுத்தினேன். தெரியுதா? சரி, ஓகே, சரி, டன். ஐயோ, தேர்தல் வேற நெருங்குதே. நமக்கு எவனும் ஓட்டு போட மாட்டானே. கொஞ்சம் நஞ்ச பாவமா பண்ணிருக்கோம். 500 1000 செல்லாதுன்னு மக்களை நடுத்தருவுல நிக்க வச்சோம். 15 லட்சம் தர்றேன்னு வடை சுட்டோம். மணிப்பூர் கலவரத்தப்போ கம்முன்னு இருந்தோம். அதானிய மிகப்பெரிய பணக்காரனா ஆக்கியிருக்கோம். எப்படி நமக்கு ஓட்டு போடுவானுங்க? தேர்தல் சமயத்துல கூட்டணி பத்தி யோசிக்கலாம் ஜி. தலைவரே, அதிமுக கூட கூட்டணி வச்சீங்கன்னா என்னோட தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணி போடுவானாக்கம். எல்லா ஊர்லயும் கட்டப்படுற எய்ம்ஸ் 750 பெட் தான் இருக்கும். ஆனா தமிழ்நாட்டுல மதுரையில கட்டப்படுற எய்ம்ஸ்ல 950 பெட்டுகள் இருக்கப்படுறது. 700க்கு மேல 150. அந்த 150 கூட கணக்கு தப்பா சொல்ற பட்சம். அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இவ்வளவு ரைடு நடக்கிற அளவுக்கு இவ்வளவு தப்பு நடக்குதுன்னா பிரதமர் ஊழலை ஒழிக்காம என்னங்க பண்ணிட்டு இருக்காரு? 10 வருஷமா ரைடு நடந்தது. எதிர்கட்சிகள் தான், ஊழலை எதிர்க்கிறவர் தான் நம்ம பிரதமர் மோடி அவர்கள். ஊழலை பத்தி கொஞ்சம் சொன்னா கூட அவருக்கு கோபம் வரும். ஊழலை ஏற்காதவர், குடும்ப அரசியல் பண்ணாதவர், அவர் குடும்பத்தில் இருக்கவங்க மீது எந்த இழக்கம் இல்லை.
இவ்வளவு ரைடு ஏறுதுன்னா பிரதமர் அவர்கள் வந்து எஸ்கேப் ஆகி போறாரு. அங்கதான் பிரச்சனை வருது. சிஏஜின்றது பொதுவானது. இந்த இந்திய திருநாட்டினுடைய தவறுகள் என்ன நடக்குதோ அதை வெளியிடுற ஒரு அறிக்கை. துவாரகா எக்ஸ்பிரஸ் ஒரு பிரச்சனையை வந்து எடுத்து வெளியில விட்டாங்களே. 18 கோடி செலவு பண்ண வேண்டிய இடத்துல 250 கோடி செலவு பண்ணீங்க. இன்னி வரணும் அந்த கான்ட்ராக்ட் மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆர் முகாந்திரமா வைத்து ஏன் அமலாக்கத்துறை எதனா ஒரு விசாரணை ஒரு உண்மை இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விசாரணை பண்ணிருக்கலாம்ல. இது அதுக்கப்புறம் பிரதமரோட ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்லயே முறைகேடுகள் இருக்கு, சரியா பணம் போய் சேரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல என்ன பண்ணிருக்கீங்க? வேற எதனா மத்திய துறை அமைச்சர் கீழே வரக்கூடிய விசாரணை குழு எதனா பண்ணிச்சா? அதுக்கப்புறம் அதானி கரடியா கத்துறாங்க வெளிநாட்டுல இருக்கிற பத்திரிகையாளர்கள், அப்புறம் அந்த ரேட்டிங் கம்பெனி எல்லாம் ஏன்னா ஒரே ஒரு விசாரணை. அதுலலாம் எங்கேயுமே உங்களோட அமலாக்கத்துறையோ இல்ல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்ல ரெவென்யூ இன்டெலிஜென்ஸோ வேகம் கட்டின மாதிரி தெரியலையே. இன்னொன்னு, இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கிராப் இன்சூரன்ஸ்ல பெரிய ஊழல், பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இதுலலாம் அமலாக்கத்துறை வரமாட்டேங்குது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது.